நல்லா காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லேக்கு பக்கத்தில் ஒரு லேடி நின்றுக்கிட்டு இருக்கா. இங்கே இருக்க பசங்க அவன் பக்கத்தில் போய் ஏதாவது வேணுமான்னு கேட்கறக்குள்ள ஒரு துப்பாக்கி எடுத்து டப்புன்னு நெத்தியிலே சுட்டுறா. இந்த மாதிரி இந்த பொண்ணு செஞ்சதை பக்கத்தில் இருக்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் பயந்தடிச்சு காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. அதில் 3 அண்ணன் தம்பிங்க, 3 பேர் அந்த காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு. அங்கே போகும்போது பக்கத்தில் ஒரு வீடெல்லாம் இருக்குது. அங்கே போய் யாருக்காவது ஃபோன் பண்ணலான்னு அங்கே இருக்க ஃபோன் எடுத்து காதில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா அந்த லேடி இந்த வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. கையில் கன்னோட இருக்காங்க. யாரை பார்த்தாலும் சுட்டு தள்ளணுங்கிற ஒரு நினைப்போட்டு இருக்காங்க. இப்போ அதுலேருந்து தப்பிச்ச 3 பசங்க மட்டும் அண்ணன் தம்பிங்க. அவங்க எல்லாம் அந்த காட்டு பகுதியில் ரொம்ப கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஓடி வந்து சுட ஆரம்பிச்சிடா. காலிலேயே சுட்டுறா. கீழே இவங்களால ஓடவும் முடியல. திடீர்னு இவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்று அவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கையை தூக்கிட்டு எங்களை விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. என்ன நினைச்சாலும் தெரியல. சரின்னு அந்த கன்னை இறக்கிட்டு அவனுங்கள போக விட்டுறா. இவனுங்களும் விட்டா போதும்னு அந்த காட்டுக்குள்ளரையே திரும்பி ஓடிடுறாங்க. ஒரு வழியா ரொம்ப தூரம் ஓடி ஓடி களைச்சு போன அவங்க அங்கே ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வர வழியில் ஒருத்தனுக்கு கால் அடிபட்டுச்சு இல்லையா, அவனால் நடக்கவே முடியல. அவன் மிச்சம் இருக்க இன்னொருத்த வந்துட்டு அவனை இங்கேயே விட்டுட்டு போயிடலாம், அந்த பொம்பளை வேணா வந்து அவளை கொள்ளுட்டு நம்ம மெதுவாக போய்கிட்டு இருந்தோம்னா எப்போ போய் சேர்றதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே 3 பேத்துக்குள்ளே சண்டை வந்துடுது. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் அந்த பொம்பளை தான் இருந்திருக்காங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைக்குது. அவளுடைய ஃபோட்டோவும் இருக்குது. இப்போ அவன் எங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டருக்குள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு அவளுடைய மகளோட இங்க ஏற்கனவே இருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இவன் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறான். அந்த பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா. அந்த நேரமா பார்த்து அவளுடைய மகளை இந்த மாதிரி வந்து ஒரு 3 டூரிஸ்ட் ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அந்த பச்சை குழந்தைய அந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணதை அந்த அம்மானால ஏத்துக்கவே முடியல. அந்த மன வேதனையில யாரை பார்த்தாலும் கொலை பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா அந்த காட்டுக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருக்கிறதா தெரியுது.